ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள் முழுக்க விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா குரு தாங்க. குரு வந்து ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. இது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுது. நீங்கள் எந்த கஷ்டங்கள், என்ன மன வருத்தத்தில், வேதனையில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க போகுது. அதாவது நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதுவும் ஜூன் 2க்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவினுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தாண்டி மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன செய்ய இருக்காங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டியில் எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான இடத்துக்கு மாறி இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்று பலன் நடத்திட்டு இருந்தவர் இப்போது என்ன ஆக போகிறாருன்னா 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் பெற போகிறாரு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அமைப்பு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 5ஆம் வீடுகளுடைய அதிபதியாக இருந்த குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாகவும் 3ஆம் வீடான சகாயஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் வந்து பதிய இருக்குது அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுதுங்க. ஏன்னா இந்த ஜூன் 2க்கு அப்புறமாவே நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் ஜூன் 2க்கு அப்புறமா வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவிய போகுது. அதை வாங்கி தந்த பெருமை எல்லாமே யாரை போய் சேரப்போகுதுன்னா குருவை தான் போய் சேரப்போகுதுங்க. ஸோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, சமூக ரீதியாக உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டோட்டலாக உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையே நீயே அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான காரிய சித்திகளும் உங்களுக்கு வந்து இப்போ நடக்கும். சொல்லப்போனால் நீங்கள் தொட்டது அப்படியே வந்து நடக்கும், தொடங்கும்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற கிரகம் ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் தான் குரு வேறு இருக்கிறாரு. குரு போய் அங்கே உச்சம் வேறு அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் எந்த விதமான ஹோப்புமே இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இனி பார்த்திங்கன்னா எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதுக்கு உத்தரவாதம் குரு வந்து கொடுப்பாரு. ஸோ இனி 1 இயருக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் திருமணம் ஆகாதவங்களுக்காக திருமணம் நடந்துடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டுறது, தங்கம் வாங்குறது, நகை சேர்க்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா அமைப்புமே இருக்குது. நீங்கள் லேண்டு வாங்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுமே நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் வந்து மாற்றி இருக்க முடியும். அதே மட்டும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க விரும்பக்கூடிய எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் இந்த 1 இயர்லேயே வந்து அனுபவிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அஷ்டம குருவால் நிறைய அவமானங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சனி மட்டும் 9ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டம சனி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஷ்டம சனி வந்து ஆட்டி படைக்கும் அப்படின்பாங்க. அதே மாதிரி தாங்க குரு போய் 9ல் அமர்ந்தாலும் அதுவும் அஷ்டம குரு தான். குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அஷ்டம குரு இருந்துச்சு அப்படின்னா அவமானம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஸோ தேவையில்லாத பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆளாயிருப்பீங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும். கூட பிறந்தவங்க, வாழ்க்கை துணை, மனைவி, மக்கள், பெற்றோர் அப்படின்னு எல்லாருடைய சப்போர்ட்டுமே இப்போ உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் பிறவி கடனை வந்து இந்த டைமில் வந்து தீர்த்துக்கலாம். இந்த 1 இயரில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் வந்து நீங்கள் மாற்ற முடியும். உங்களுடைய உள்ளத்திலும் சரி, உடல்லையும் சரி நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நேர்மறையான ஆற்றல் வந்து பிறக்க ஆரம்பிக்கும். தெய்வீக ஆற்றலோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதுசாக ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா,
அந்த ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் இருந்த எல்லா தடை, தாமதம் எல்லாமே விலகப் போகுது. ஸோ உங்களுடைய எதிர்காலம் பார்த்து நீங்களே வந்து வியந்து போக போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமானது கிடைக்கப் போகுது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேலே தான் விழுது. உங்கள் ராசியில் விழுது அப்படிங்கும்பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக தான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து இப்போ வந்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். உடலும் சரி, உள்ளமும் சரி மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்க. இனி வந்து யார் நம்மளை வந்து கேலி பண்ண முடியாது, அவமானப்படுத்த முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடும். நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து உங்களுக்கு வந்து சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பவம்லாம் நடக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். மனசில் உங்களுக்கு 1000 போராட்டங்கள் இருந்திருக்கலாம், வலிகள் இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே நீங்கள் நிச்சயம் சரி பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்தாச்சு. அதனால் வந்து கவலைப்படாதீங்க. மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களில் யாரெல்லாம் புத்திசாலியாக இருக்கிறீங்க, பொறுமைசாலியாக இருக்கிறீங்களோ, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க போகுதுங்க. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள்லாம் இப்போ தான் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி யாராவது தவறாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அவதூறு பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையெல்லாம் வந்து இப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மை வந்து இப்போ வெளியே வரப்போகுது. அப்படிங்கும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத கோபமோ பகையோ எல்லாமே வந்து மாறிடும். உங்கள் மேலே விழுந்திருக்கக்கூடிய வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் இப்போ வந்து வெற்றி பெற போகிறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ராசி இது எல்லாமே வந்து வலுப்பெற்று இருக்குது. அப்படிங்கும் பொழுது அசுப பலன்கள் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு கெட்டது நடக்க இருந்தாலுமே கூட தலைக்கு வந்து தலைபாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்தாலுமே உங்களை நெருங்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை டச்சே பண்ண முடியாது, அது ஓடியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, நல்ல வெற்றி இருக்குது. வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. தடைப்பட்ட எல்லா செயலுமே இந்த ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் வந்து நடந்துடுங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கா, 1 இயரில் உங்களுக்கு கண்டிப்பாக பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு, ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 1 இயரில் வந்து நடந்து முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த ஜூன் 2லேருந்து இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 3ஆம் வீடான சகாயஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வை வந்து விழுது. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ சகாயஸ்தானம் வாழ்க்கையுடைய சூழ்நிலையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் தேடி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி எல்லோரும் வந்து டோட்டலாக எல்லாமே மாற்றிடணும் இந்த 1 இயருக்குள்ளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்கும். அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் தேடி போகாதீங்க, அதுவே உங்களை தேடி வரும். இப்போது வேலைப்பளு இருக்குது அப்படின்னா அதில் ஏற்பட்ட அழுத்தம், அதனால் ஏற்பட்ட ஒரு கஷ்டம் இது எல்லாமே வந்து இப்போ மாறி போயிடும். வேலைப்பளுவால் ஏற்பட்ட அழுத்தங்கள் எல்லாமே குறைஞ்சிடும். குறைவான உழைப்பு, நிறைவான வருமானம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், நிறைய உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். கடினமாக இருக்கக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு டைமிங்காக இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் விடாமுயற்சியோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும். இது ரெண்டையும் வந்து கைவிட்றாதீங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தனி ஒரு ஆளாக இருந்து தான் வந்து சமாளிக்க போகிறீங்க. இதுக்கு கூட்டெல்லாம் யாரும் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய லைஃப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனியாளாக நின்று சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்குது, ஹோப் இருக்குது, எனர்ஜி இருக்குது, எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்களே வந்து ஃபேஸ் பண்ணிவிடுவீங்க. இதுக்காக உங்களுக்கு யாரும் தேவையும் கிடையாது. சொத்து சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட இப்போ எல்லாம் சரியாக போயிடும். அதே போல் அடமானத்தில் நீங்கள் எதுவும் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த நகையெல்லாம் மீட்டு எடுத்துடுவீங்க. உடன் பிறந்தவங்களோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, மனக்கசப்புகள் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடுங்க. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நாட்களை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசி நேயர்கள் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடான பாக்கியத்தை வந்து பார்க்குறாரு இல்லையா, இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இதனால் வரைக்கும் ஒரு டயர்டோடு இருந்திருப்பீங்க. உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவு இருந்திருக்காது, மனசில் சந்தோஷம் இருந்திருக்காது, வாழ்க்கையோ விரக்தியில் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. எங்கேருந்து இந்த எனர்ஜி வந்துச்சு, இவ்வளோ நாளாக இல்லாத எனர்ஜி
அந்த சந்தோஷம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க மனசுல அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. அது உங்களுடைய முகத்துல, உங்களுடைய செயல்ல எல்லாத்துலயுமே வந்து எல்லாருக்கும் வந்து வெளி தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாரியான ஒரு அற்புதமானது இப்ப தான் வந்து நெருங்கியிருக்கு. உங்களுடைய உடம்புலயும் சரிங்க, நல்ல ஒரு பொலிவு இருக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்கள்ட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு 4 பேர் பார்த்து சொல்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து வெளிவர ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியா குறிப்பா விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா இனி வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஆரோக்கிய ரீதியா பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பா இல்லவே இல்ல. ஸோ உங்களுடைய வாழ்க்கையே வந்து இப்படி டோட்டலா வந்து மாறப்போகுது. ஸோ வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரப்போகுது. மனசுல இருந்து வந்த குழப்பம், இது எல்லாமே வந்து நீங்கி தெளிவோட இருக்க போறீங்க. ஒரு தடைக்கற்கள் உங்களுக்கு வருதுன்னா கூட, அதெல்லாம் அடுக்கி உங்களுக்கு படிக்கற்களா நீங்க மாத்திருப்பீங்க. ஸோ வெற்றி அப்படிங்கிறது ஒரு முறை வந்து கிடைக்கிறது கிடையாது. பலமுறை முயற்சி பண்ணி கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு ரொம்ப வந்து பலனும் அதிகம். அதனால எதிர்காலத்தில நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க முன்னாடியே வந்து உணர்ந்து அதுக்கு ஏத்த மாரி நீங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுவே உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள கொடுக்கும். ஸோ கட்டாயமா குலதெய்வத்த போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்போதும் துணையா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய பரம்பரை வியாதிகள் இருக்கு அப்படின்னா கூட அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஜென்ரேஷனா வரக்கூடியது. அது மாரி எதுவும் வர மாரி இருக்குன்னா, முன்னாடியே ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் இப்படி சகல விதமான செல்வங்களும் இப்போ வந்து கிடைக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிறவி கடன் மட்டும் தீர போறது கிடையாதுங்க. பொருட்கடன் எதுவும் இருந்துச்சுன்னா தீர்ந்து போயிடும். நல்ல ஒரு டைமிங் தான். அற்புதமான ஒரு நேரத்தில தான் விருச்சிக ராசி நேயர்கள் இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்குரிய அற்புதமான கடவுளான முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. வேல் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு நன்மை தரும். வீட்ல வேல் வச்சிருக்கீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில வேலுக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் செய்து மாலை மாத்தி வேல்மாறல் பதிகம்லாம் வந்து படிங்க. ஸோ இதெல்லாம் செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகளை நீக்கி நல்ல விஷயங்கள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மற்றும் சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.